விஞ்ஞானம்தான் அழகாக நமக்கு சொல்லுகிறது, இந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் பிரித்திருக்கிறார்கள். அவர் பெயர்தான் காரோல் லீனியஸ் என்று சொன்னார்கள். 17-18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் படைத்த அமைப்பை பற்றித்தான் அடுத்த சொற்பொழிவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கிங்டம், ஃபைலும், சப்ஃபைலும், கிளாஸ், ஃபேமிலி, ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷிஸ் 8 வகையாக பிரித்திருக்கிறார். ஸோ அவருடைய அமைப்பை வைத்து தான் இன்றைய தினம் நாம் படைப்பை அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோம். இறையியலை பார்க்க வேண்டும் என்றால் இந்த விஞ்ஞானம் தான் நமக்கு ஒரு விண்டோ. அதன் வழியாக பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தென்படும். விஞ்ஞானமும் நமது இறையியலும் நண்பர்களாக சேர வேண்டும். இருவரும் எனிமீஸ் அல்ல. 2 பேர்கிட்டையும் நம்ம அந்த பழைய சேஷ்டையெல்லாம் விட்டுட்டு 2 பேரும் நண்பர்களாக மாற வேண்டும். மாறுகின்ற பொழுது அங்கே தான் ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி வேண்டும். அப்புறம் கான்ஃபிடென்ஸ் வேணும். அப்புறம் நம்பிக்கை வேணும். 2 பேரும் ஒளிவு மறைவின்றி சேருகின்ற பொழுது நாம் இறையியலை, படைப்பு, இறையும் இயற்கையும் இறையியலை நன்றாக செய்யலாம். நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் எனது சொற்பொழிவை கேட்டது மிகவும் நன்றி. அடுத்த வாரம் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.